எல்லாருக்குமே வணக்கம். மைவி3 ஆட்ஸில் நிறைய பேர் வந்து உங்களுடைய வீடியோ பார்த்து நீங்கள் கேப்சா அடித்து நீங்கள் வந்து உங்கள் சீலிங்கை வந்து ரீச் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து இதை ஒரு கொஸ்டினை வந்து கேட்குறாங்க. என்னன்னா, எம்டி அவர்கள் வெளியே வருவாரா மாட்டாரா, இவருக்கு வந்து பெயில் கிடைக்குமா, வந்ததுக்கப்புறம் கம்பெனி இவர் நடத்துவாரா மாட்டாரா, எங்களுடைய பணத்தெல்லாம் இவர் கொடுத்துவாரா மாட்டாரா அப்படின்ற போல் நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. நிறைய சோசியல் மீடியாஸில் வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அது போக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எம்டி வந்து வெளியே வருவாரா என்னன்னே தெரியல, கம்பெனி நடக்குமா என்னன்னே தெரியல, பணத்தை கொடுப்பாங்களா என்னன்னே தெரியல, நம்ம எதுக்கு இந்த தேவையில்லாமல் இந்த வீடியோஸை இத்தனை மணி நேரம் உட்காந்து பார்த்து கேப்சா அடித்து எதுக்கு நம்ம டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணணும், இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ பார்த்து கேப்சா அடித்து இவ்வளோ தூரம் நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஒர்க்கை பார்க்குறோம், கடைசியில் வந்து இந்த கம்பெனி வந்து நடக்காது அப்படின்ட்டாங்கன்னா அப்போ இத்தனை நாள் நம்ம பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டு தானே, இனிமேல் நான் வந்து பார்க்க வேண்டாமா, இனிமேல் நான் வந்து பார்க்காம என்னோட வேலையை மட்டும் பார்க்க, இந்த மாதிரி கேள்விகள் மைவி3 உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் எந்தெந்த குரூப்லலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து கேட்டுக்கிட்டு வர்றாங்க. இதை பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் ஃபேஸ்புக் குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஹைட் பண்ணிடுறாங்க. ஒரு ப்ரைவேட் மெசேஜ், ஒரு ப்ரைவேட் ப்ரொஃபைலில் வந்து அவங்க ஒரு போஸ்ட் வந்து போட்டுடுறாங்க. என்னென்னா, யாரெல்லாம் வீடியோ பார்த்து சீலிங் வந்து ரீச் பண்ணாமல் யாரும் வந்து கேப்சா அடிக்காமல் இருக்கிறீங்களோ உங்களுடைய ஐடி எல்லாமே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மைவி3ல வந்து நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. கம்பெனி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் வீடியோ பார்த்து கேப்சா அடித்து நீங்கள் ஏர்ன் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவங்களோட ஐடி எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி அதை எல்லாமே வந்து இப்போ பிளாக் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டாக வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இனிமேல் யாருமே மைவி3 ஆட்ஸில் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் சம்பாதிச்ச பணமும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் 1.25 லட்ச ரூபா வந்து கட்டியிருக்கிறீங்க, ப்ராடக்டெல்லாம் நீங்கள் வாங்காதவங்க யாருக்குமே அந்த ப்ராடக்ட் வந்து கிடையாது அப்படின்ற போல் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெசேஜாக வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து சில பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க. கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி வந்து கேட்குறாங்க. என்ன ப்ரோ உண்மையாவா, நான் கூட நேற்று வந்து பார்க்காம விட்டுட்டேன், இன்றைக்கி தான் பார்க்கலான்னு இருக்கிறேன், அப்போ என்னோட ஐடி வந்து பிளாக் ஆயிருமா அப்படின்ற போல் அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் மெசேஜ் கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த போஸ்ட்டை போட்டதே ஒரு ஃபேக் மெம்பர் தான். அந்த மெம்பர்கிட்டயே போய் இது உண்மையானு கேட்டிங்கன்னா அவன் உண்மைன்னு தான் சொல்லுவான். ஸோ இது உண்மையா பொய்யான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி உங்களை யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேளுங்க. இல்லைனா இந்த மைவி3 ஆட்ஸில் நிறைய பேர் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ யூடியூப் சேனலில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீடியோஸில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணி கூட இந்த டவுட்டை அவங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக கேட்டுடலாம். ஸோ யார் ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸை போடுறாங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 100% வந்து பொய் தான். இது வந்து உண்மையே கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ். சரிங்களா? நிறைய பேர் வந்து மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களை வந்து பயமுறுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை யாருமே வந்து நம்பாதீங்க. கேப்சா பார்க்கல, வீடியோ பார்க்கல, நீங்கள் வந்து சீலிங் வந்து ரீச் பண்ணலை, அன்னன்னைக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களோட ஐடியெல்லாம் வந்து பிளாக் பண்ணவே மாட்டாங்க. ஓஎம்மாக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், சில்வரு, கோல்டு, டைமண்டு, க்ரௌனு, இந்த மாதிரி எந்த விதமான மெம்பர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சீலிங் வந்து எப்பயும் போல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு வேளை பார்க்கல, எனக்கு வந்து வெளியே வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி நான் பார்க்கல, நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை நான் டெய்லியுமே பார்க்கல, நான் வந்து சும்மாவே தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுடைய ஐடியை வந்து யாருமே வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. ஸோ மைவி3 சைடில் இருந்து அஃபீஷியலாக இதை பற்றி எந்த விதமான நியூஸுமே வெளியே வரல. சரிங்களா? ஃபேக் நியூஸை வந்து நிறைய பேர் வந்து பரப்புறதுக்குன்னே வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மெசேஜ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. அவங்க சொல்கிறது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அது எல்லாமே உண்மைன்னு நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ மற்றவங்களையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. நீங்கள் பார்க்குறது பார்க்காதது வந்து உங்களுடைய விருப்பம்தான். உங்களுடைய பணத்தை தான் வந்து நீங்கள் வந்து அப்கிரேடாக வந்து அதில் போட்டிருக்கிறீங்க. ப்ராடக்ட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சிஎம்மாக வந்து அப்கிரேடாக ஆயிருப்பீங்க. அப்படின்னும் போது அது எல்லாமே உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் இது எல்லாமே பண்ணியிருக்கீங்க. வீடியோ பார்க்குறதும் பார்க்காததும், கேப்சா அடிக்கிறதும் அடிக்காததும், அன்னன்னைக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதும் சம்பாதிக்காததும், இது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். இதை யாருமே வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் டெய்லி வீடியோ பார்த்து கேப்சா அடித்து தான் ஆகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டெய்லி வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? இதில் யாருமே வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி பல வதந்திகள் பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டே வருது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் எதுவுமே நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. இது எல்லாமே வந்து ஃபேக் நியூஸ் தான். உண்மையான நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல நல்ல யூடியூப் சேனல்ல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேஷன் எல்லாமே வரும். சரிங்களா? அதனால் ஃபேக் நியூஸை நம்பி யாருமே வந்து பயப்படாதீங்க. யாருமே வந்து ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய டீட்டெயில் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னு எந்த டீட்டெயிலுமே அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடாதீங்க.
அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எம்டி எப்போ வெளியே வருவார், பணம் வந்து நமக்கு வந்துருமா, கம்பெனி வந்து ரன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற போல கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் தரேன், இல்லைனா அந்த வீடியோ முடியலை பாருங்கள், அதில் எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.